மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் ஆசிரியர்களே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது கேரள மாநிலத்தையே உலுக்கி எடுத்திருக்கிறது. கோழிக்கோடு மாவட்டத்தில் SSK எனப்படும் சமக்ரா சிக்ஷா கேரளம் திட்டத்தின் கீழ் செயல்படும் பெரம்பரா வட்டார வள மையத்தில் பணியாற்றிய கீர்த்தனா, காவ்யா மற்றும் நீஷ்மா ஆகிய 3 பெண் ஆசிரியர்கள் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டதோடு அவர்களுடன் டாக்டர் ஒருவரும் தொடர்பில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா இதுகுறித்து கடுமையான கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுகுறித்து கேரள முதலமைச்சர் VD சதீசன் கூறும்போது, இது மிகவும் ஆபத்தான, கவலை அளிக்கக்கூடிய மற்றும் நம்ப முடியாத அதிர்ச்சி என குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையான ஆபரேஷன் டூஃபான் கடுமையாக செயல்படுத்தப்படுவதன் காரணமாகவே இதுபோன்ற நபர்களின் ஈடுபாடு வெளிப்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். கீர்த்தனா மற்றும் காவியாவுடன் நடத்தப்பட்ட விசாரணையின் போது திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவால் ஆசிரியை நீஷ்மா கைது செய்யப்பட்டார். இதில் கீர்த்தனா போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாக இசையுடன் கூடிய உடற்பயிற்சி, நடன பயிற்சியை மாணவர்களுக்காக அளிக்கும் ஜூம்பா வகுப்புகளையும் நடத்தியிருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. பெண் ஆசிரியர்களின் கைதை தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களும் விரைவில் பிடிபடுவார்கள் என்றும் கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவ்வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வடகரா ஊரக காவல் கண்காணிப்பாளரால் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த 3 பெண் ஆசிரியர்களும் தாங்கள் பணிபுரிந்த பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கோ அல்லது சக ஆசிரியர்களுக்கோ போதைப் பொருட்களை கொடுத்தார்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. MDMA போதைப் பொருள் வைத்திருந்த சஃப்வான் என்பவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்தே இந்த 3 பெண் ஆசிரியர்களுக்கும் போதைப் பொருள் விவகாரத்தில் தொடர்பு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் வளைகுடா பகுதியை சேர்ந்த ஒரு செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு ஆர்டர்களை பதிவு செய்ததாகவும் பின்னர் பணம் செலுத்துவதற்காக அவர்களுக்கு ஒரு QR கோடு அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் பணம் செலுத்தியது உறுதி செய்யப்பட்டதும் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மறைவான இடங்களின் புகைப்படங்கள் அல்லது இருப்பிட விவரங்களை வாங்குபவர்கள் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அப்படி பணம் செலுத்த ஆசிரியை கீர்த்தனாவின் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்ட ஒரு QR கோடை பயன்படுத்தி வந்ததையும் விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆசிரியை கீர்த்தனாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் மற்றொரு ஆசிரியையான காவியாவும் இந்த போதை நெட்வொர்க்கில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மாதம் சுமார் 12,000 ரூபாய் என குறைவான வருமானத்தில் பணிபுரிந்த ஒப்பந்த பெண் ஆசிரியைகள் சொகுசு கார்களை பயன்படுத்துதல் மற்றும் சுகபோகமாக செலவு செய்தல் உள்ளிட்ட அவர்களின் ஆடம்பரமான வாழ்க்கை முறை சக ஆசிரியர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதித்து மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியர்களே போதைப் பொருள் நெட்வொர்க்குடன் இணைந்து போதைப் பொருள் விற்பனை செய்த சம்பவம் கேரள மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.